அனைவருக்கும் வணக்கம். யூனிட் எக்ஸசைஸ் 6th ப்ராப்ளம். An aeroplane is flying parallel to the earth surface of speed 175 meter per second and the height of 600 meter. The angle of elevation of the aeroplane from the point on the earth surface is 37 degree at a given point. After the period of time, thus the angle of elevation is increases to 53 degree. tan 53 1.3270 and tan 37 வந்து 0.7536 கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, இது எர்த்து, ஏரோப்ளேன் மேலே பறக்குது. அதனுடைய ஒரு இயங்குகிற பொசிஷனில் இருந்து இயங்குகிற பாயிண்ட்லேருந்து அந்த ஏரோப்ளேனை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 37 இனிஷியலாக முதல்ல கொடுக்குறாங்க. அந்த ஏரோப்ளேன் என்ன ஹைட்டில் பறக்குதுன்னா 600 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. சரிங்களா? அப்போ 37 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதனுடைய ஹைட் வந்து 600. அந்த ஏரோப்ளேன் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகலாம் இப்படி மூவ் ஆகலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மூவ் ஆகிட்டு வரும்போது ஒரு ஸ்பீடில் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா 175 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு. அந்த இப்போ நம்மளை நோக்கி வரும்போது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இன்க்ரீசஸ் டு 53ன்னு சொன்னதுனால அந்த ஏரோப்ளேன் வந்து நம்மளை நோக்கி வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்மளை நோக்கி அந்த ஏரோப்ளேன் வரும்போது அந்த ஏரோப்ளேன் ஒரு ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் வரும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்குன்னா கூடி இருக்கும். அப்போ 53 வரும்போது இந்த பொசிஷனுக்கு வருது. அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து அதே பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 53. அப்போ இந்த ஸ்பீடில் ஈங்கிற பிளேஸ்லேருந்து சிங்கிற பிளேஸுக்கு வர்ற ஸ்பீடு வந்து என்னதுன்னா 175 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீடு இங்கே கொடுத்துருக்கும்போது இந்த டைம் இங்கேருந்து ஈலேருந்து சிக்கு வரும்போது எடுத்துக்கிட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்குறதா கொஸ்டின். சரிங்களா? அப்போ tan 53 டிகிரி 37 டிகிரி கொடுத்துருக்கு. அப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் புரியுது இல்லையா? ஹைட் ஆஃப் த பிளைன் 600, அடுத்து அது ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு 175. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்கும்போது 37 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அடுத்து கொஞ்சம் மூவ் ஆன பிறகு வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 53ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டால் தீட்டா சீக்வல் டு ஏபிசி, இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா சீக்வல் டு 53. ஆப்போசிட்டு 600 தான், அதே ஹைட்டில் தான் வருது, 600 மீட்டர். அட்ஜசண்ட்டு இந்த இருக்குல்லையா, அது வந்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ். அப்போ tan தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட்டு பை அட்ஜசண்ட். அப்போ tan ஆஃப் 53 சீக்வல் டு ஆப்போசிட் வந்து 600, அட்ஜசண்ட் வந்து எக்ஸு. அப்போ எக்ஸ் மட்டும்னா 600 பை tan 53. சரிங்களா? இப்படி ஒன்று வச்சுக்குவோம். அடுத்த ட்ரையாங்கிள் என்னது? இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீட்டா சீக்வல் எவ்வளவு? 37 டிகிரி. ஆப்போசிட்டு அப்படி ஆப்போசிட் அதே 600 தான். அட்ஜசண்ட்டு இங்கே பாருங்க, அட்ஜசண்ட்னா இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் எக்ஸு ப்ளஸ் ஒய். அதே மாதிரி tan தீட்டா சீக்வல் ஃபார்முலா போடுங்க. tan தீட்டாக்கு பொதுவாக 37 போட்டேன், ஆப்போசிட்டுக்கு 600, எக்ஸ் ப்ளஸ் ஒய். கீழே கொண்டு வந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு 600 பை tan 37 டிகிரி. அப்போ ஒய் மட்டும் வரணும்னா ஒய் சீக்வல் டு 600 பை tan 37 மைனஸ் எக்ஸ் வருமா, அது அங்கே கொண்டு போனோம் எக்ஸ். அப்போ 600 பை tan 37 மைனஸ் tan எக்ஸ் வந்து என்ன தெரியும், 600 பை tan 53ன்னு தெரியும் இல்லையா, tan 53. ஒய் எக்ஸு தெரியும், ஒய் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸுக்கு போதும் அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஒய் சீக்வல் டு ரெண்டுலேயும் காமனாக 600 எடுத்துட்டோம்னா 1 பை tan 37 மைனஸ் 1 பை tan 53 டிகிரி. சரிங்களா?
அப்போ இதில் கூட என்ன ஒய் ஈக்குவல் தெரியும், எல்சியாக எடுத்துருங்க. 600 ரெண்டையும் பெருக்கும்போது இது இங்கே கிராஸ் பண்ணணும், இது இங்கே கிராஸ் பண்ணணும். tan 37 டிகிரி இன்ட்டு tan 53, இது இங்கே கிராஸ் பண்ணால் tan 53 மைனஸ் tan 37 டிகிரி. இது ஒய் கிடச்சிருக்கு, இது எக்ஸு. சரிங்களா? அப்போ ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு, 600 tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை tan 37 tan 53 கிடச்சிருக்கா. அடுத்து இங்கே வந்து ஸ்பீடு சீக்வல் என்ன கொடுத்துருக்காங்க, 175 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீடு ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளைட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ நம்ம கேட்டிருக்கிறது டைம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணால் டைம் சீக்வல் நமக்கு தேவையானது கிடையாது. லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு பை ஸ்பீடு. சரி, அப்போ டைம் டிஸ்டன்ஸ் என்னது, அதான் ஒய். டிஸ்டன்ஸுங்கிறது என்னது, ஒய். அதனால் இந்த ஃப்ளைட்டு ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு, ரெண்டுக்கு இடையில உள்ளது ஒய் பை ஸ்பீடு வந்து 175 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் ஒய்க்கு பொதுவாக என்ன போடலான்னா 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan, இது கூட சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒய் ஈக்குவல் டு 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை, இதை எப்படி எழுதலாம்னா tan 53, tan வந்து 1 பை tan 53ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து எப்படின்னா 1 பை tan 53ன்னு எழுதலாம் இன்ட்டு tan 53. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குன்னா 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan 37ங்கிறது தான் இந்த ஒய்யோட வேல்யூ. சரிங்களா, ஒய். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சிம்பிளை பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஒய்ங்கிறத tan 37ங்கிறது ஒன் பை tan 53ன்னு எழுதலாம். இது tan 53 வந்துருச்சு. இப்போ tan 53 மேலே இவங்க இருந்தால் கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ஒய்க்கு பொதுவாக என்ன போட போகிறோன்னா 600 இன்ட்டு tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை 175 ஈக்குவல் டு 600 இன்ட்டு tan 53 என்ன கொடுத்துருக்காங்க, 1.3270. tan 37 0.7536 டிவைடட் பை 175. சரிங்களா? இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ண என்ன வரும், 600 இன்ட்டு 0.574 பை 175. சரிங்களா, ஈக்குவல் டு இது இப்போ டைம். இதை அப்படியே சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா 1.96 மீட்டர் பர் செகண்ட்னால இந்த யூனிட் வந்து டைம் வந்து செகண்ட்ஸில் வரும். இப்போ அது கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 1.96 செகண்ட்ஸ். tan 37ங்கிறத எப்படி 1 பை tan 53ன்னு மாற்றணுன்னு இருக்கு இல்லையா. அப்போ tan 37 சீக்கிரம் எப்படி எழுதிக்கலாம்னா tan 90 மைனஸ் 53ன்னு எழுதலாமா. ரெண்டு ஒன்று தானே. tan 37 ரெண்டு செப்பரேட் பண்ணால் என்ன வரும், tan 90 மைனஸ் 53 37 தான் வரும். 80 90 0 வந்துடும் இல்லை, கரெக்டாக வரும் இல்லையா. அப்போ tan 90ல் 53 செப்பரேட் பண்ணால் 37 தான். அப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். tan 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ காட் ஆஃப் தீட்டானா இங்கே 53 டிகிரி. இதை என்ன எழுதலாம்னா 1 பை tan தீட்டானா 1 பை காட் தீட்டானா 1 பை tan தீட்டா. அப்போ 1 பை tan 53ன்னு எழுதலாம். அப்போ tan 37 டிகிரி அப்படிங்கிறத 1 பை tan 53ன்னு எழுதலாம். இந்த இடம் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதாவது இதுக்கு தான் கேன்சல் ஆகுது. அப்போ tan 37 வந்து 1 பை tan 53ன்னு எழுதுறேன். இந்த tan 53 அப்படி தான் இருக்குது. இதை மட்டும் ஒன்று மாற்றி விட்டு இப்போ மேலே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. டினாமினேட்டரு 1ன்னு வந்துடுது. சரிங்களா. அப்போ ஒய்க்கு 600 tan 53 மைனஸ் tan 37 டிவைடட் பை 1. இதுதான் ஒய்யோட வேல்யூ. அந்த ஒய்க்கு நேராக அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 175 ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த கொடுத்த வேல்யூ போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு
இதை சிம்பிளை பண்ணால் 1.96 செகண்ட்ஸ்னு வந்துடும். அப்போ tan 37ங்கிறத tan 90 மைனஸ் 53 இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 37 தான் வரும். இந்த நம்பர் மட்டும் மாற்றி எழுதியிருக்கு, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 37. அப்புறம் tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. இப்போ tan 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. அப்போ காட் தீட்டாங்கிறது இங்கே 53. அப்போ டேனுக்கு காட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. காட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் 1/tan எழுதலாம். அப்போ 1/tan 53ன்னு எழுதலாம். அப்போ tan 37ங்கிறத 1/tan 53 அப்படின்னு எழுதிடலாம். அதைத்தான் இங்கே எழுதி செஞ்சுருக்கேன். tan 37ங்கிறது 1/tan 53ன்னு போட்டு கேன்சல் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.